lot. Welcome to episode 30 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக்கன் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? யாக்கேயின் குமாரனாகிய ஆக்கூர் என்னும் புருஷன் ஈட்டியனுக்கும் வசனுக்கு ஈட்டியனுக்கும் உட்கானுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. மனுஷரெல்லாம் நாம் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கில்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு இறங்கினவர் யார்? காக்கை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புறமிடத்தக்கவைதான். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யானவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு கூறப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் பலியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாருண்டு? தாங்கள் கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. வேறொரு சந்ததி யாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எதனை மேட்டிமையும் அவர்கள் எமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கரங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கருவாய பற்களையுமுடைய சந்ததி யாரும் உண்டு. காக்கா என்கிற 2 குமாரத்திகள் அத்தைக்கு உண்டு. திருப்தி அடையாக மூழ்குண்டு போகும் என்று சொல்லாதே, 4 உண்டு. அவையவன பாதாளமும் மனத்து கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாக நிலமும் மூடும் என்று சொல்லாத அக்கினியுமே. தகப்பனை பரிசாயம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். கழுகின் குஞ்சுகள் தினமும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவை. குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றொன்று. என்
முக்கியத்தாக வைகள் நான்கும் உண்டு. அவையவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவன் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பான். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நாங்கையும் அது தாங்கமாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் மோசனத்தால் திருப்தியான மூடன் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவனாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லானாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. பூமியில் சிறிய வைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையவன அற்பமான ஜந்துவாயிலிருந்து கோடைக்காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே பொருந்தி வைக்கும் குழிமூச்சல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலிருக்கிற சிறந்தி முச்சியுமே. வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையவன மிருகங்களின் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னிடையாததுமாகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்கூடாத ராஜாவுமே. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துச்சிந்தனையுள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கரைத்தால் வெண்ணையை பிறப்பிக்கும். மூக்கை பிசைத்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1 to 33 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெகுலர் வீடியோஸ் உங்கள் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye. See you tomorrow in another video. Bye.